வணக்கம். வாங்க அக்ஷய் வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்து பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தீபாவளி வருதுன்னொன்னே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், தீபாவளினா குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம், வீட்டில் இருக்க அம்மாவுக்கு வேலை, செம வேலை. சொல்லப்போனால் அவ்வளோ டயர்டாகிடுச்சு வேலையில். இந்த தடவை ஓவராகவே டயர்டாகிடுச்சு. நான் படைச்சதும் கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு இந்த தடவை. நீங்களாம் எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணீங்க? இதுக்கப்புறம் நோன்பு இருக்கிறவங்களுக்குலாம் இன்னமும் வேலை வாங்கும். தீபாவளி நோன்பு இருக்கிறவங்களுக்கு தீபாவளி நோன்பு, அதுக்கப்புறம் அமாவாசை நோன்பு இருக்கிறவங்களுக்கு அமாவாசை நோன்பு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தீபாவளிக்கு என்னென்ன செஞ்சேன்றதை அது ஒரு விலாகாக எடுத்திருக்கேங்க, ஒரு குட்டி விலாக். அதை அப்படியே பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த இதெல்லாம் பலகாரங்கள் செஞ்சு தான் நாங்கள் சாமி படைச்சி சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, இதாங்க என்னுடைய இன்றைக்கி புது சாரீ. காட்டன் சாரீ தான், பியூர் காட்டன் சாரீ. இது சாரீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு பலகாரம் செய்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. சுவாமிக்கு நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான், ஏன்னா முன்னாலே நான் அபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருவேன். இந்த தடவை எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால் இன்றைக்கி தான் காலையில் எழுந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணுறதுக்கே நான் வந்தேங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்தோமா, அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. எழுந்து எப்படா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வச்சு படைப்பாங்க, எப்போ புது ட்ரெஸ் போடலாம், எப்போ பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சுஜி பஜ்ஜி, வடை, சுசியம் அதெல்லாம் செய்வாங்க. எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு ஆவலோட காத்துட்டுருக்குற காலம் ஒரு காலம். ஆனால் இப்போ நம்ம எழுந்து எப்போ இந்த வேலையெல்லாம் முடிப்போன்ற ஒரு இதுதான் நமக்கு டார்கெட் அதிகமாக இருக்குது. முடிச்சுட்டு எப்படா அப்பாடியோ உட்காருவோன்ற ஒரு இது. யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குதான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு மெயின் காரணம் நினைக்கிறேன் நான் செல்லு தான் கையில். ஏன்னா அவங்களுக்கு அது இருந்தாவே லைஃப் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் எழுந்துட்டு சுசியம் ரெடி பண்ணிட்டேங்க. சுசியத்துக்கு பூர்ணம் ரெடி பண்ணி அதை உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. சாம்பாருக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் இட்லி, அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கொஸ்து மாதிரி தான் இருக்கும். இது வேக வச்சுட்டு நம்ம மத்து வச்சு அப்படி கடையிறது ரொம்பவே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேசரியும் செஞ்சிட்ருக்கேங்க. நான் கேசரிக்கு என்னோடய இது அபிப்பிராயம், கேசரிக்கு முடிஞ்ச அளவுக்கு கலர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எல்லா இதுக்குமே எதுக்கு கலர்லாம் சேர்க்கணுமோ, ரொம்ப முக்கியமாக போட வேண்டியது தவிர்க்க முடியாதுன்னா அதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றபடி கலர் அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா கலரால் நமக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் வரப்போகிறதில்ல. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. அப்படியே கேசரியில் முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சாச்சு ஸ்வீட்டை. இந்த கலரே நமக்கு ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும், ரியல் கலர் அப்படியே கேசரிக்கு. இது என் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பட்டாசு கடைக்கு எப்போ போகலாம் அவங்க அப்பாவை கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட்டாசு எப்போ வாங்கி தருவீங்கன்னு. அதுவும் என் சின்ன பையன் நொயின்னு அரைச்சிக்கிட்டே இருப்பான். பட்டாசு எப்போ வாங்க போகலாங்களாம். கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தது அதை எப்போ வெடிப்போன்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்பப்போ அதை வேறு திறந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு அதுவும் நம்ம கையை வைக்காதடா, கையில் அப்புறம் பட்டாசு மேலே வரும், போய் கையை வாஷ் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. பட்டாசும் கேட்குறதில்ல, அதை வெடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வர்றதே இல்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கவே இல்லை. நாங்களாக தான் சொன்னோம், ஒரு பட்டாசு கூட வெடிக்கவே இல்லை, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சரமாச்சு வச்சு வெளியில் வெடி வாசல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு பக்கம் சாம்பார் தாளிச்சாச்சுங்க. தாளித்து பக்கெட்டில் வாளியில் மாற்றி வச்சுட்டேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கார் நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மாலையெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி அவரும் வச்சுட்டார் ஒரு பக்கம். இப்போ அவர் அது மட்டும் தான் வெடிக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் சரி வெடிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு வெடிக்கலான்னு வச்சுருக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பஜ்ஜி மாவு வீட்டிலே மிக்சிங் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த தடவை ரெடிமேடாக கடையில் வாங்கிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ரெடிமேடாக கடையில் வாங்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா புசுன்னு சூப்பராக உப்பி வந்துச்சு. எல்லாமே எண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பஜ்ஜி மாவு, வடை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுசியம் எல்லாமே ரெடி. ஏன்னா வச்சுட்டா எல்லாத்தையும் ஒன்றா
போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. அப்படியே கடகடகடன்னு ஒரு பம்பரை மாதிரி வேலை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. அப்படியே சுட சுட இட்லியை பார்த்தோன்னே கேமராமேனுக்கு அப்படியே சாம்பாரையும் பார்த்தோன்னே அப்படியே சூடாக 2 இட்லியும் சாம்பாரும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இருங்க படைச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். பசங்களாம் வந்துட்டு பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா கூட பேரண்ட்ஸை வச்சுட்டு வரீங்க. அப்பா அம்மாவும் வந்து நம்ம பிள்ளைங்க கூட இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்களும் பேரண்ட்ஸ் பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக அவங்க பக்கத்தில் வச்சுட்டு வெடிங்க. ரொம்ப ஜாலியாகவும் வெடிங்க, அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் வெடிங்க. அப்படியே பார்த்திங்கன்னா உளுந்த வடையும் போட்டாச்சுங்க. ஏற்கனவே இந்த வடை வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த வடை வீடியோ போட்டிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க சில பேர், நல்லா வந்துச்சு வடை, சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. கமெண்ட்ஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒன்று, நான் வந்து வடைக்கு தப்பு பண்ணிட்டேன்னா, நேற்று நைட்டே வந்துட்டு வடை மாவை வந்துட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே வடைக்கு மாவு அரைச்சி உடனே போட்டால் தான் எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம்னா அரிசி உளுந்து அரைக்கும் போதே இந்த கிரைண்டர் போடுறோமேன்னு சொல்லிட்டு அரைச்சதுனால சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி வடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அப்படியே ஒரு சைடு வடையை பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சுங்க. பஜ்ஜி கடை மாவுன்றதுனால கொஞ்சம் யோசித்தேன் நான் போட்டது இல்லைன்ட்டு. ஆனால் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கடை மாவில் பஜ்ஜியோடைய கலர் எல்லாமே சூப்பராக வந்துச்சுங்க. அப்படியே பஜ்ஜியும் ஒரு ஈடு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுசியமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் பூஜை சாமி ரூமில் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, நான் அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கும்போது வெந்துருச்சு வான்னு சொன்னார். அப்புறம் வந்துட்டு சுசியும் நல்லா அழகாக சுசியமும் வெந்துச்சு. எடுக்கும்போது சரி அழகாக வந்திருக்கு, அது ஒரு பிரியாமல் நமக்கு நல்லா அழகாக வந்திருக்குன்னு அதுவும் ஒரு திருப்தி ஆயிடுச்சு. சுசியும் பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் பொரிச்சிட்டு. அதுக்கப்புறம் மீதி வந்து சாமி படைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு எல்லாத்தையும் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு திருப்தியாக வந்தாச்சுங்க. இப்போ இலையிலையும் நம்ம வந்துட்டு பரிமாறிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே பரிமாறிடலாங்க. ரொம்ப சாஃப்டான மிருதுவான கேசரி, அதுக்கப்புறம் வடைங்க, அப்புறம் பஜ்ஜி. இது செய்யும் போது தாங்க நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக செய்வோம். அதுக்கப்புறம் இலையில வச்சு பரிமாறும் போது அந்த ஒரு டென்ஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அப்பா எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்டோன்னு அது ஒரு மன திருப்தி கிடைக்கும் பாருங்கள், அதுதான் ஒரு சந்தோஷம் நமக்கு. அப்புறம் பஜ்ஜி, சுசியம், இட்லி, தேங்காய் சட்னி. பஜ்ஜிக்கும் வடைக்கும் தேங்காய் சட்னி கேட்பாங்க, அதனால் தேங்காய் சட்னியும் கூடவே வந்து கத்திரிக்காய் கொஸ்தும் வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்ரீ வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.